நாங்க கார்ல ஏறுறோம், பார்த்தா சோழன் டிரைவிங் சீட்ல இருக்காரு. என் ஃப்ரெண்டும் போற வழியில இறங்கிட்டான். நானும் சோழனும் தான் தனியா டிராவல் பண்ற மாதிரி இருந்துச்சு. அப்பதான் பார்த்தேன், மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவர் வேலை செய்யறத பார்த்து. அப்புறம் சில விஷயங்கள்லாம் பேசணும். அதுக்கப்புறம் தான் மனசே கொஞ்சம் லேசாச்சு. எனக்கும் என் பொண்ணை பார்க்கணும்னு தோணுச்சு. அவ எதுவும் தப்பா எதுவும் பேசிடலீங்களே? சேச்சா, தப்பாலாம் பேசல. தப்பா பேசியிருந்தா நான் இங்க வந்திருப்பேனா? சரிங்க. ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன். உங்களுக்கு குடிக்க தண்ணி கொடுக்க மறந்துட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க. அம்மாலாம் நல்லா இருக்காங்களாப்பா? ஏலகிரில நீ பாத்தியே, ஏதோ இருக்கா. அண்ணா, ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்றது வாங்கிட்டுமா? இல்லடா, ஸ்நாக்ஸ் எல்லாமே வீட்டில் இருக்கு. அவங்க என்ன பலகாரம் சாப்பிடுவாங்கன்னு தெரியல. முதல்ல தண்ணி கொடுப்போம், அப்புறம் என்ன சாப்பிடுவாருன்னு கேட்டுட்டு கொடுக்கலாம். அது சேரனோட அப்பா. சொன்னாருமா. சார், என்ன தண்ணி? தேங்க்யூ. சார், நீங்க டீ குடிப்பீங்களா? குடிப்பேன், ஆனா சக்கரை கொஞ்சமா. சரி சார். அண்ணன் அண்ணன், நான் போடுறேன். இருப்பா, நானே போடுறேன். அப்பா இப்பதான் வந்திருக்காரு, நீங்க பேசிட்டு இருங்க. நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன், இருங்க. வீட்டுல மொத்தம் எத்தனை பேருமா இருக்காங்க? அவரு சேரன் அண்ணன், அவர்தான் மூத்தவர். இது பல்லவன், கடைசி தம்பி. சோழன் தான் முத தம்பி. ரெண்டாவதா பாண்டியன் ஒரு தம்பி இருக்காரு. அப்புறம் இவங்களோட அப்பா, அதான் நீங்க தான் வெளில பாத்தீங்களே. ஆமா, நீ என்னப்பா பண்ற? நான் பிகாம் ஃபைனல் இயர் படிக்கிறேங்க. ஓ, காலேஜ் படிக்கிறியா? சரி சரி. எல்லாரும் ஒரே வீட்டில் தான் இருக்கீங்களா? ஆமாங்க. ஆமா, உங்க அம்மா? இல்லப்பா, அம்மா இல்ல. இவங்க எல்லாரும் சின்ன வயசா இருக்கும் போதே அம்மா தவறிட்டாங்க. அப்பா மட்டும்தான். ஓ, சரிம்மா. டீப்பாடு அது என்ன சார்? இந்தப்பா, நீ எடுத்துக்கோ. தேங்க்யூண்ணா. இந்தடா. ஏன் நிக்கிறீங்க? ரெண்டு பேரும் உட்காருங்க. இல்லங்க, இருக்கட்டும் இருக்கட்டும், பரவாயில்ல. மா, ஏலகிரியில நீ என்கிட்ட பேச வந்த. உன்கிட்ட சரியாவே நான் பேசல. வீட்டுக்கு போய் அதை பத்தி நினைச்சுக்கிட்டே இருந்தேன். என்ன பிடிவாதம், எத்தனை நாளைக்கு இந்த வருத்தம்? இதெல்லாம் எத்தனை நாளைக்கு தாங்கும் சொல்லு? என்ன இருந்தாலும் நீ என் பொண்ணுடா. உன் மேல கோவப்பட்டு நான் என்ன பண்ண போறேன் சொல்லு? நாளைக்கு அப்பா போய் சேர்ந்துட்டேன்னு வை, அப்புறம் யாருக்கு நஷ்டம்? என்னப்பா பேசுறீங்க? நெருப்பு நான் வாய் சுட்டுறவா போது செத்துருவன்னா நான் இன்னைக்கே செத்து போயிடுவேன்னு சொல்லல. இருக்க போற நாளே கொஞ்ச நாள் தான். இதுல கோவத்தை தூக்கி சுமந்து என்ன பண்ண போறோம் சொல்லு? சண்டை போட்டு பிரிஞ்ச நாடுகளே எல்லாத்தையும் மறந்து சேர்ந்துக்கிறாங்க. நம்மலாம் சாதாரண மனுஷங்க தானே. நமக்கு என்ன சொல்லு? நான் இங்க வந்தது உங்க அம்மாவுக்கு கூட தெரியாது. டீ ரொம்ப சூப்பரா இருக்குப்பா. சேரன் தான் வீட்டுல சமையல்லாம் பண்ணுவாருப்பா. என்ன பாருங்க, நான் வந்த நாள்ல இருந்தே சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா வெயிட் போட்டுட்டேன். அவ்வளோ நல்லா சமைப்பாரு.
ஆமா, நீங்க என்ன வேலை செய்றீங்க? நான் மேஸ்திரியா இருக்கேன். ஓ, பேருக்கு தான்ப்பா மேஸ்திரி. ஆனா ஒரு பில்டிங் மொத்தமா தனியா நின்னு கட்டுற அளவுக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்கு அவருக்கு. ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. நிலா ஏதோ என் மேல இருக்கிற அன்புல சொல்றா. அப்பா என்ன பண்றாரு? அப்பா முன்னாடி லாரி ஓட்டிட்டு இருந்தாரு. கோவிடுக்கு அப்புறம் லாரி எல்லாம் ஓட்டுறது இல்ல. இப்போ வீட்டில தான் இருக்காரு. சரி சரி. அண்ணா சோழனை ஃபோன் பண்ணி வர சொல்லவா? ஆமாடா, அவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. இல்ல இல்ல இல்ல, தம்பி வேலையில இருக்கிறத பார்த்துட்டு தான் நானே வந்தேன். அவர் வேலை செய்யட்டும், நான் என்ன உடனேவா கிளம்ப போறேன்? அவர் வேலையை முடிச்சிட்டு வரட்டும், இருந்து பார்த்துட்டே கிளம்புறேன். ஒரு நிமிஷம். ஹலோ நிலா, அந்த 50 lakhs செக் தானே, அதை பாஸ் பண்ணியாச்சு. சரி, நீ சாப்பிடு வர, நான் செய்யட்டுமா? சாப்பிடுவான்னு இல்ல சாப்பிடு வரணும். என்னப்பா என்னமோ குசு குசுன்னு பேசிக்கிறீங்க? இல்ல இல்ல, சாப்பிடறத பத்தி தானே. அதை என்கிட்டயே கேட்டிருக்கலாமே. அதான் நீங்க நல்லா சமைப்பீங்கன்னு என் பொண்ணே சொல்லிட்டாலே. இருந்து சாப்பிட்டே நான் போறேன், சரியா? உங்களுக்கு வெஜ்ஜா நான்வெஜ்ஜா எது பிடிக்கும்? நீங்க என்ன சமைச்சாலும் எனக்கு அது போதும். என் பொண்ணு என்ன சாப்பிடுறாளோ அதே நானும் சாப்பிடுறேன். சரிங்க. பல்லவா, நீ வா. வாடா. என்ன விடுறா, நானும் என் சைட்ல இருந்து உன்னை நிறைய கஷ்டப்படுத்திட்டேன். நீ எதையும் நினைச்சு வருத்தப்படக்கூடாது, சரியா? சரி, அழக்கூடாது. சரி சரி. ஏமா, இந்த மொத்த இடமும் இவங்களோடது தானா? இல்லப்பா, இந்த வீடு மட்டும்தான் இவங்களோடது. மற்றதெல்லாம் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி. சோழனோட அப்பாக்கு ஒரு அண்ணனும் தங்கச்சியும் இருக்காங்க. அவங்களுக்கும் இதுல ஷேர் இருக்கு. ஓ, ஏமா, நீ எப்படிமா இந்த வீட்ல இருக்க? நான் தப்பா கேட்கல. இல்ல, நம்ம வீட்ல வசதியா வாழ்ந்தவ. இந்த வீடு ரொம்ப சின்னதா இருக்கு, பழசா இருக்கு. இங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உன்னால இருக்க முடியுது? இந்த வீட்ல இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்கப்பா. அதனால நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு கஷ்டமாவே தெரியல. லேடிஸே வேற யாரும் இல்லையா? வேலை செய்யறவங்களாவது லேடிஸா இருக்காங்களா? இல்லப்பா, இவ்ளோ பெரிய இடத்துல நான் ஒருத்தி மட்டும்தான் பொண்ணு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இதை விட ஒரு சேஃபான இடம் இருக்காதுப்பா. எல்லாரும் என்ன அவ்வளோ பத்திரமா பாத்துக்கிறாங்க. கண்ணை நம்பாதே, உண்மை ஏமாற்றும், நீ காணும் தோற்றும் உண்மை இல்லாதது. என்னம்மா, உங்க அப்பாவுக்கு திடீர்னு மனம் மாற்றம்? அப்படியெல்லாம் அப்பாக்கள் அவ்வளவு சுலபமா மனசு மாறுறது இல்லையே.